ஆனந்த மாலையை கைலாயத்தில் போட்டு அழைத்து உள்ளே சென்றவர்கள். அப்பொழுதுதான் வியப்பாக என தோன்றியது. நம்மையும் ஒரு பொருளாக்கி நாசிவிகை ஏற்றி வைத்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவி. என்னையும் சிவமமாக்கி கைலாயத்தில் என்னை கொண்டு போய் அழைத்து வைத்த வியப்பு எனக்கு அப்பொழுதுதான் இறுதியில் தோன்றியது. அது அச்சோ பதிகமாக மாறியது. இதைத்தான் 51 பதிகங்களை நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று அவருடைய சிந்தையிலே நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். இறைவனை நாம் அடையுமாறு செய்ய வேண்டும். அதுதான் திருவாசகத்தினுடைய உட்பொருள். இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால், அவன் திருவடியை அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய முன்னோர்கள் ரிஷிகள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், நால்வர் பெருமக்கள், 63 நாயன்மார்கள், 9 தொகடியார்கள், 18 சித்தர்கள், சந்தான குறவர்கள், இன்று வரை அதை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு போன தாரக மந்திரம், இந்த ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனோடு நீ ஐக்கியமாக வேண்டும், தவநிலையில் இருந்து இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருந்தார்கள். இந்த ஐம்புலன்களை நாம் எல்லாம் அடக்கி இறைவனோடு ஐக்கியமாக முடியுமா? முடியாது. மணிவாசகருடைய சிந்தையிலே என்னால் முடியாது. நான் ஆசை, என் தாயும் தந்தையும் ஆசைப்பட்டதனுடைய விளைவே என்னுடைய பிறப்பு. ஆசையை அறுத்து ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற தகுதி எனக்கு இல்லை. அப்பொழுது எப்படி இறைவனை அடைய முடியும்? ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய வல்லமை என்னிடம் இல்லையே. மனமும் ஆன்மா, இந்த மனம் என்பது உருவம் இல்லாதது, ஆன்மா என்பதும் உருவம் இல்லாதது. ஆனால் இந்த மனம்தான் இந்த ஐம்புலன்களை முழு தேகத்தையும் ஆட்டி படைக்கின்ற ஒரே உருவம் இல்லாத மனம். மனதின் வழியே நீ சென்றால் உலகப் பயணத்தினுடைய உச்சம். உருவமில்லாத ஆன்மா வழியை நீ சென்றால் சிவத்தை அடையக்கூடியது மிச்சம். ஆத்ம பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த தேகம் எதையெல்லாம் செய்யும்? மனம் வழியே இந்த தேகத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் இது உலக வாழ்க்கையினுடைய பயணம். இந்த மனதில் தோடுகின்ற ஆசைகள், ஒவ்வொரு உறுப்புக்கும் 1 கோடி ஆசைகள் இருக்கிறது. கண்ணுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ ஆசை. ஒரு முறை பேர பசங்களை பார்த்துட மாட்டோமா? ஒரு முறை நம்ம பையனை 10 மாதம் ஆச்சு ஃபாரின்ல இருக்கிறான்னு ஒரு முறை கூப்பிட்டு நம்ம பார்க்க மாட்டோமா? வீடியோ காலையாவது நம்ம பார்த்து பேச மாட்டோமா? நம்ம புருஷன்கிட்ட பேச மாட்டோமா? கண்ணுக்கு 1 கோடி ஆசைகள், செவிக்கு 1 கோடி ஆசைகள். ஐம்புலன்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். கண், மூக்கு, செவி, வாய். இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஒரே உறுப்பா மெய்ன்னு சொல்லிட்டாங்க, ஒரே புலனா சொல்லிட்டாங்க. இந்த மெய் மீதி இருக்கக்கூடிய 4 புலன்கள், இவை எல்லாவற்றிலும் ஆட்டி படைக்கிறது மனம். மனம்தான் இந்த ஆசைக்கு அத்தனையும் வித்து. செவி வழியாக எந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்க வேண்டும் என்று இந்த செவிக்கு 1 கோடி ஆசைகள் உண்டு. நம்ம பேர பசங்க ஒரு முறை நம்மளை தாத்தான்னு கூப்பிடாதா? நம்ம பையன் சின்ன வயசுல தானே அப்பான்னு கூப்பிட்டான். இப்பெல்லாம் சொல்லுங்க, இந்த வந்துடுறேன் 10 நிமிஷம் ஆகிடும், அப்பானே சொல்ல மாட்டான் ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்போ உள்ள வெளியே சொல்லலாம்னா உள்ளுக்குள்ள ஏக்கம் இருக்கும். எப்போ நம்ம மகன் நம்மளை அப்பா என்று ஒரு முறை அழைக்க மாட்டானா? இதெல்லாம் ஏக்கம். ஒவ்வொரு உறுப்புக்கும் 1 கோடி உண்டு. அவையெல்லாம் அடக்கி இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்று சொன்னால் நம்மால் அது இயல முடியாது. அப்ப மணிவாசகருடைய சிந்தையிலே யாரும் சொல்லாத ஞானத்தை மணிவாசகர் நமக்கு அருளினான். எப்படி சொன்னான் தெரியுமா? மணிவாசகர் இவையெல்லாம் சொல்லிட்டு மணிவாசகர் சொல்றார், இவையெல்லாம் உன்னால் அடக்கி இறைவனோடு ஐக்கியமாக முடியாது இல்லையா? ஆமாம் சாமி. என்ன கேட்கிறார் மணிவாசகர், ஏன்பா இதெல்லாம் உன்னை அடக்க முடியுமா? என்னால் நிச்சயமா முடியாதுப்பா. அப்போ யாரால முடியும்? ஒருவேளை அருப்புக்கோட்டை அடியாரால முடியுமா என்ன தெரியல. இப்போ கேட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன்.
உங்களால் ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனோடு ஐக்கியமானா சொல்லிட்டா நீங்களாம் சொல்கிறீங்கன்னு மணிவாசகர்கிட்ட நான் போய் சொல்லிடுறேன். என்ன கேட்டார், என்னால் முடியாதுன்னு சொன்னேன். ஓ, உன்னால் முடியாதா? அப்போ நீ என்ன செய்யலாம்? நீங்கள் தான் சாமி ஞானத்தை கொடுக்கணும். என்னால் ஐம்புலன்களையும் அடக்கி முடியாது. அப்போ மணிவாசகர் சொல்கிறார், அப்போனா நான் சொல்கிறத நீ செய்கிறியா? சுவாமி நீங்கள் எதை சொன்னாலும் செய்கிற. அப்போ மணிவாசகர் எனக்கு சூட்சமமாக ஞானமாக அருளினான், உன்னுடைய உறுப்புகளை அடக்கி ஆள முயற்சிக்காதே. அப்போ என்ன செய்யணும் சாமி? உன் உறுப்புகளை எல்லாம் சிவத்திடம் அடையுமாறு ஆசையை தூவிவிடு. என் கண் எப்பொழுதுமே சிவத்தையே பார்க்க வேண்டும் என்ற ஆசையை என் கண்ணுக்கு தூவிவிடு. என் செவி எப்பொழுதும் திருமுறைகளை மட்டுமே கேட்குமாறு என் செவிக்கு ஆசையை நீ தூண்டிவிடு. என்னுடைய உறுப்புகள் எல்லாம் என் நா எப்பொழுதும் சிவத்தை மட்டுமே சொல்ல வேண்டும் என்ற ஆசையை என் நாவிலே நீ தூவிடு. அப்பொழுது அதுங்களே உனக்கு துணை புரிந்து இறைவனோடு ஐக்கியமாக அந்த உறுப்புகளே உனக்கு துணையாக வந்து நிற்கும் என்று இறைவன் சூட்சமமாக ஞானமாக அருளினான். அப்படியா சாமி? திருவாசகத்தை பற்றி எதாவது சொல்லியிருக்கிறீங்களா சாமி? எல்லாருக்கும் போய் சொல்லணுமேன்னு கேட்டேன். இவ்வளோ படிக்கிற உனக்கு தெரியாதாடா? எனக்கு ஒன்றுமே தெரியாது சாமி. ஆசை பத்து தொட்டு பாடுறா, இதை தாண்டா ஆசை பத்தில் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னார் மணிவாசக பெருந்தகை. என் உறுப்புகளை எல்லாம் என் ஐம்புலன்களையும் சிவத்தை அடையுமாறு அதுக்கு ஆசைகளை அடியேன் தூண்டிவிட்டால் அந்த ஆசைகள் அவர்களுக்கு வளர 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 சிவத்தை மட்டுமே நினைக்கக்கூடிய தன்மையை இந்த ஜீவாத்மா இந்த தேகத்தோடு சேர்ந்து ஒத்துழைக்கக்கூடிய தன்மை கிடைத்துவிடும். எளிதாக இறைவனுடைய திருவடியில் நீ வந்து அடையலாம் என்ற அடிப்படையில் எழப்பட்டதுதான் ஆசைப்பத்தினுடைய வெளிச்சம். அந்த ஆசைப்பத்து அதிலிருந்து சில துளிகள் எந்த உறுப்புகள் அது ஆசைப்பட வைத்திருக்கிறான் மணிவாசகர் என்று இங்கே பதிவாக நம்மளுடைய அம்மையார் அவர்கள் அதிலிருந்து சிறு துளிகளை நமக்கு ஓதுவார்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எம்பெருமான் திருக்கரங்களால் எழுதப்பட்ட திருவாசகம், மாணிக்கவாசக பெருமானால் ஓதப்பட்ட திருவாசகத்தில் 25வது பதிகம் ஆசைப்பத்து திருப்பெரும் துறையில் அருளியது ஆத்தும இலக்கணம். கருட கொடியோன் காண மாட்டா கலல் சேவடி என்னும் பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட புல்லாமணியேவோ, இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும், அருளை பெறுவான் ஆசைப்பட்டு கண்டாய் அம்மானே, அருளை பெறுவான் ஆசைப்பட்டு கண்டாய் அம்மானே, அருளை பெறுவான் ஆசைப்பட்டு கண்டாய் அம்மானே. உறுப்புக்கான பாடல். எந்த உறுப்பை ஆசையை தூண்டுமாறு மணிவாசக பிறந்து இப்பாடலில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 10 பாடல்களுக்கும் எந்தெந்த உறுப்பை ஆசையை இறைவனிடம் அடையுமாறு தூண்ட வேண்டும் என்று கொடுத்திருப்பது தான் இந்த 10 பாடல்களுடைய சூட்சமங்கள். இந்த முதல் பாடலில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கருட கொடியோன் காண மாட்டா களச்சேபடி என்னும். கருட கொடியோன் யாரு? கருட கொடியோன் யாரு? கருடனுக்கு அதிபதி யார்? பெருமாள். அந்த பெருமாள் காண மாட்டாத அவன் திருவடி, அந்த திருவடியை என்னும் அந்த பரம்பொருளை தந்து இங்கே வா என்று அங்கே கூவும். அப்போ அவன் அங்கே சிவபெருமானை
இவன் இருக்கும் இடத்தில் எப்படி திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே அவனை ஆட்கொண்ட பிறகு தன்னை மறந்த நிலையில் இருந்த அந்த திருவாத ஊரார் கண் திறந்து பார்க்கும் பொழுது வந்த குரு இல்லை, அங்கந்த சீடர்கள் இல்லை. அவன் நடந்ததாக அந்த சுவடு கூட இல்லாமல் போன பொழுது ஏங்கி தவித்த பொழுது அந்த குருந்த மர காட்டுக்குள்ளே தனித்து விடப்பட்டிருக்கிறான். கூவி கூவி கத்தி கத்தி அலறி அழுது பார்க்கிறான். எப்படி திருவிழா கூட்டத்தில் ஒரு குழந்தை காணாமல் போனால் எப்படி தாய் தந்தையை நினைந்து நினைந்து உருகக்கூடிய தன்மை கிடைக்குமோ அந்த தருணத்தில் குழந்தைக்கு நீ எதை பிடித்ததை கொடுத்து நீ வாங்கி கொடுத்தாலும் அதை உண்ணாமல் எனக்கு வேண்டியது என்னுடைய அம்மா வேண்டும் அப்பா வேண்டும் என்று அந்த திருவிழா கூட்டத்தில் காணாமல் போன குழந்தை எப்படி அலறுமோ அப்படி இந்த குருந்தமர காட்டுக்குள்ளே மணிவாசக பெருந்தகை அந்த திருவடியை தொலைத்ததை மீண்டும் அந்த திருவடி வேண்டும் 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 என்று அந்த குருந்தமர காட்டுக்குள்ளே அப்ப நினைத்து பாருங்களேன். குருந்தமர காட்டுக்குள்ளே மணிவாசகர் மட்டும் இருக்கிறாரு, சிவபெருமான் இப்படி அமர்ந்திருக்கிறார், இப்படி எல்லாம் கூட்டம் இருக்கிறது. அங்க திருவாத ஊரராக வந்தார், திருவாராக ஊந்தராக வந்தரை கண்ணாலே பார்த்து கூப்பிடுகிறார், கண்ணாலே கூப்பிட்டு அழைத்து வந்து அமர செய்து இப்படி உட்காரு என்று தனிமையில் உட்கார வைக்கப்படுகிறார். தனிமையில் உட்கார வைப்பட்டு பார்வை மூலமாக தருகிறார். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கல்லோ சதுரர் என்று பார்வை மூலமாக இருவரும் பரிமாற்றம் செய்கிறார்கள். அவரை அழைக்கிறார், திருவடியை காட்டுகிறார். திருவடியை காட்டியவுடன் இந்த திருவாத ஊராருக்கு திருவடியை அடையாளம் கண்டு கொண்டு இது கைலாயத்தில் பார்த்த திருவடி, கைலாயத்தில் பார்த்த திருவடி என்று உணர்ந்து கொள்கிறார். அந்த திருவடியிலே வீழ்ந்து வணங்குகிறார். இந்த நிகழ்வெல்லாம் நடக்கிறது. கனப்பொழுது தன்னை மறந்து இறை அனுபவத்தில் சிவ அனுபவத்தில் கண்ணீர் மல்கி எலும்புகள் எல்லாம் நுறங்கி எலும்புகளிலுடைய துவாரங்கள் எல்லாம் செந்நீராக கண்ணீராக வடித்த பிறகு கண் திறந்து பார்க்கிறார். அங்கே எதிரே இருந்த இந்த சிவபெருமான் இல்லை, வந்த அடியார் திருக்கூட்டம் இல்லை. அந்த கொருந்தமர காட்டுக்குள்ளே தனியாக அமர்ந்து சிவபெருமான் நினைந்து 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 மணிவாசக பெருமான் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். அப்ப நினைக்கிறார், சிவனே நீ எங்கேதான் எங்கே இருக்கிறாய் என்று என்னால் உணர முடிகிறது. நீ வந்தது நீதான் என்பதை என்னால் பிற்காலத்தில் தான் உணர முடிந்தது. அக்கணம் என்னால் உணராமல் போய்விட்டேன். பாவியானவன் நான். நீ அழைக்கும் பொழுதே உன்னோடு ஓடி வந்திருக்க வேண்டுமே. ஒரு கணம் என்னுடைய அறிவு வேலை செய்ததால் இப்பிரபஞ்சத்தில் என்னை இருக்குமாறு நீ செய்து விட்டாயே. மெய்யறிவு அந்த இடத்தில் இல்லாமல் போனதே, மெய் உணர்தல் அந்த இடத்தில் இல்லாமல் போனதே. இறைவனே, நீ ஆட்கொள்ளும் நிலை நீ தந்து யாருக்கும் அறியாத வண்ணம் என்னை அழைத்த பொழுது கூட அடியேன் அதை தவறவிட்ட அந்த வாய்ப்பை இன்று தனிமைப்படுத்தப்பட்டு எங்கே இருக்கிறார் என்ற உணர்வு மட்டும் எனக்கு இருக்கிறது. அழைத்து அழைத்து பார்க்கிறார், அவர் அழைக்குமாறு இதுவரை வந்து சேரவில்லை. அப்பொழுது மணிவாசகர் சொல்கிறார், உனக்கு நான் ஆணையிட்டு இங்கு அழைக்க முடியாது. புள்ள 10 வருஷமா வெளிநாட்டில் இருக்கிறதுன்னா கட்டளை போட்டு நம்மளால் வர முடியாது. நீ வந்து சேர்றா, நாளைக்கு உன்னை பார்க்கணும், முடியாது. உன் கட்டளையை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. பக்கத்தில் ஊர்ல இருந்தா அவன் வரலனாலும் நம்ம போய் பார்த்துடலாம். அவன் இருப்பது எங்கேயோ கடல் கடந்து இருக்கிறான். நம்ம ஆணையிட்டு அவன் எப்படி நாளைக்கு வந்து பார்த்துருவான், இல்லை நாம் தான் அங்கே போய் பார்த்துட முடியும்? பார்க்க முடியாது. மணிவாசகர் அந்த மாதிரி வந்தா கொடுத்தா மறைஞ்சிட்டான். நீ வந்து தாண்டா போக வேண்டும் என்று மணிவாசகரால் சிவபெருமானுக்கு கட்டளையை பிறக்க முடியாது. அப்ப மணிவாசகர் ஒரு சூட்சமமாக ஒரு திட்டத்தை கையாள்கிறார். எவ்வளவு அருமையான திட்டத்தை மணிவாசகர் கையாள்றார் பாருங்க. ஒரு சூட்சமமான கையாள்றார். அவர் என்ன சொல்றாரு, நீ இருக்கும் இடத்திலிருந்து இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும். அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானி. அங்கிருந்து இங்க வாடான்னு ஒரு வார்த்தை நீ கூப்பணும்னு நீ கூப்பிட்டு என்னுடைய செவி கேட்கணும்னு ஆசைப்படுறம்பான்னு சொல்றார். கட்டளை இடுமாறு மணிவாசகர் சொல்லாம ஆசைப்படுவதாக சொல்கிறார். அதுதான் சூட்சமம். என்ன சூட்சமம்? நீ அங்கே இருந்து என்னை இருளை துறந்திட்டு இங்கே வா என்று நீ இருக்கும் இடத்திலிருந்து ஒரு குரலை கொடு, அங்கே அடியேன் ஓதி வந்துகிறேன். நீ கூவி என் செவி கேட்க வேண்டும். அதுல 2 சூட்சமங்கள் உண்டு.
இப்போ சிவபெருமான் கூட இங்கே பேசிட்டு இருக்கிறாரு, உள்ளே இருந்து அம்மா பேசுகிறாங்க. ஆனால் யாருக்காவது கேட்குதா? யாருக்கும் கேட்கல. ஏன் கேட்கல? இதுக்கு முன்னாடி சிவபெருமானுடைய குரல் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியல. இப்போ நாம் பேசுகிறோம், அடுத்த முறை அடியேன் வரும்போது இது சிவகுமார் குரல் தான் எவ்வளோ பேருக்கு கொஞ்சம் பேருக்காவது தெரியும். நம்ம ஆரம்பித்தவொடனே திருவண்ணாமலையிலேருந்து வந்துருக்காரு, அந்த சிவகுமார் பேசினுக்கிறார் போல இருக்குது. அவருக்கு எப்போ பார்த்தாலும் கூப்பிட்றாங்க, அவருக்கும் வேலை இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கும் வேலை இல்லைன்னு கூட சொல்லலாம். குரலை அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஆனால் சிவபெருமானுக்கு மணிவாசகர் ஒரு ஆசைப்படுறார். நீ இருக்கும் இடத்திலே கூவு, அடியேன் வந்து சேருகிறேன், எனக்கு ஆசையாக இருக்கிறது, நீ என்னை அழைக்க வேண்டும், என்னுடைய செவி கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எப்படி நீ கண்டு கொள்வாய்? சிவபெருமான் அப்படி நினைச்ச போறாருன்னா இவர் சொல்றாரு, நீ ஏற்கனவே குருந்த மர காட்டுக்குள்ளிருந்து நீ கூவுன, அப்போ உன்னுடைய குரல் எனக்கு அடையாளம் கண்டு கொண்டு விடும். இப்போது நீ கைலாயத்திலிருந்து என்னை வா என்று ஒரு முறை கூவு, உன் குரல் அடையாளம் கண்டு கொண்டு நீ எங்கே இருந்தாலும் அடியேன் ஓடி வந்து உன்னிடம் தஞ்சமடைந்து விடுகிறேன். நீ கூவுமாறு எனக்கு ஒரு ஆசை. பேர பசங்க தாத்தான்னு சொல்லி நம்ம செவி வழியாக கேட்கணும். நாம்பளா நீ தாத்தான்னு சொல்லு தாத்தான்னு சொல்லு அப்படி நாம் சொல்கிறத விட அதுங்களா தாத்தான்னு சொன்னால் எவ்வளோ ஆசை. ஐயோ இந்த குழந்தைய பாரு, நான் சொல்லியே கொடுக்கல, என்னை தாத்தான்னு சொல்லுது, அவ்வளோ ஆசை. அதுதான் மணிவாசக பெருந்தகை ஆசைப்படுவதாக சொல்கிறார். நீ இருக்கும் இடத்திலிருந்து கூவு, அடியேன் உன் குரலை அடையாளம் கண்டு கொண்டு விடுவேன், அடையாளம் கொண்டு உன் திருவடியில் அடியேன் ஓடி வந்து விடுகிறேன். இதைத்தான் செவிக்கான ஆசையாய் முதலில் மணிவாசக பெருமான் தூவ சொல்கிறான். எல்லோருக்கும் அவன் கூவுகிறான். சிவபெருமான் கூவி 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 முத்தியை தருகிறான். அவன் கூவுவதை நாம் யாரும் அறியாத வண்ணம் இருக்கிறோம். காரணம், நாம் சிவபெருமானுடைய குரலை இதுவரை கேட்டதில்லை. எப்படி இருங்க கூவுறான்? என்னங்க இப்போ சொல்கிறீங்க நீங்கள்? எப்போங்க அவன் கூவணும் எனக்கு கேட்காம போச்சு? நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு 10 தடவை கோயிலுக்கு போகிறோம், 4 தடவை விளக்கு ஏற்றுறோம், இப்படியெல்லாம் இருக்கிறோம், எங்கெங்க கூவுறோம் நாங்கள் கேட்காம போயிடுச்சு. எங்கெல்லாம் திருவாசகம் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் சிவபெருமான் உன்னை கூவுகிறான், முத்தி அடையுமாறு உன்னை கூவி கூவி அழைக்கிறான். நீ சிவபெருமான் குரலாக நினைத்தால் அது அத்தனையும் திருவாசக வார்த்தை எல்லாம் சிவபெருமான் குரலாகவே உனக்கு ஒலிக்குமே தவிர இங்க சிவகுமார் குரலாவோ ஷாலினி குரலாவோ உங்கள் அமலன் அடிமை குரலாகவோ கேட்காது. அது சிவபெருமானுடைய குரலாகவே கேட்க ஒலிக்க தொடங்கும். உணர்வுகளால் நீ சிவத்தோடு கலந்து விட்டால் திருவாசக வார்த்தையெல்லாம் சிவபெருமான் குரலாகவே உனக்கு கேட்க வேண்டுமே தவிர இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளை சுமர்ந்து வந்து மானிட சட்டையை தாங்கிய உருவமாக நீ பார்க்கவே முடியாது. இப்ப திருவாசகத்திலிருந்து யார் நாவிலே புறப்படுகிறதோ அத்தனையும் சிவபெருமானே வந்து உன்னை கூவி கூவி அழைப்பதாக மறைபொருள். அவன் கூவுகின்ற அந்த குரலை பத்திரமாக பிடித்து கொள்ளுங்கள், அவன் இருக்கும் இடத்தில் நீங்களாக சென்று அடைந்து விடுவீர்கள் என்ற உட்பொருளைத்தான் இந்த பாடலில் செவிக்கான முதல் உறுப்பை சிவத்திடம் அடையுமாறு நமக்கு அந்த அடையாளத்தை சிவக்குரலை அடையாளமாக காட்டுகிறான். அதுதான் முதல் பாடலில் செவிக்கான உறுப்பை ஆசையை தூவ விட்டிருக்கிறான் மணிவாசக பெருந்தகை. ஈத்தேனாயேன் இனி இங்கு இருக்ககில்லேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோரறியா மலச்சேவடியானே முத்தா உங்கள் முகவொலி நோக்கி முறுவல் நகை காண அத்தாசால ஆசைப்பட்டு கண்டாயம்மானே அத்தாசால ஆசைப்பட்டு கண்டாயம்மானே அத்தாசால ஆசைப்பட்டு கண்டாயம்மானே. ஒரு சிறப்பு சொல்ல மாட்டீங்களா? நல்லா தானே ஓதுனாங்க. அப்படியே திருவாசகத்தோடவே கலந்துடணும். அது வரும்போது அந்த வரிகள் வரும்போது நம்ம அறியாமல் அந்த ஆனந்தம் பொங்கி எழணும் அந்த ஜீவாத்மா. அது அப்படியே உங்கள் முகத்தில் அந்த அந்த எல்லா உறுப்புகளும் கலந்து ஆனந்தத்தை பொங்கி வழியுமாறு ஞான மழையல்லவா பொய்ந்து கொண்டிருக்கிறது. ஞான மழையில் யாரை நனைய வேண்டாம்னு சொன்னால் ஏதாவது துணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொடை எடுத்து வச்சுக்கோங்க, ஞான மழையில் நனையாமல் பாதுகாத்துக்கலாம்.
எய்த்தே நாயேன் இனி இங்கு இருக்கில்லேன் இவ்வாழ்க்கை வைத்தாய். எய்த்தேன் என்றால் இளைத்தேன் என்று பொருள். எத்தனை பிறவி அப்ப இந்த நாயாக இருக்கக்கூடியவன் பிறந்து 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 மீண்டும் மீண்டும் சுழன்று சுழன்று ஏதேனும் ஒரு சட்டைக்குள் இந்த ஜீவாத்மா புகுந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் பிறவியை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டுமா? எய்த்தேன் இளைத்தேன் அப்பா, என்னுடைய பிறவிகள் இளைத்தது. இனி இளைப்பதற்கு என்னுடைய ஆத்மாவுக்கு தேய்ந்து போய்விட்டது. இனி இந்த ஆன்மா பிறவா நிலையை அடைய வேண்டும். உன் திருவடியில் வந்து தஞ்சம் அடைய வேண்டும். இனி ஒரு சட்டையை இந்த ஜீவாத்மாக்கு தராதே. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். எத்தனை பிறவிகளை பிழைத்து 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 மீண்டும் பிறந்து 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 இளைப்பது? எப்பிறவியில் உன்னை உணருமாறு என்னுடைய கண்ணுக்கும் செவிக்கும் இந்த உறுப்புகளுக்கும் அடியேன் கொடுப்பது? எப்பொழுது உன் திருநாமத்தை சொல்வதற்கு ஒரு பாக்கியத்தை கிடைப்பது? இப்படி உணராமலேயே மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுத்து கொண்டே இருக்கிறாயே. இனியும் இப்பிறப்பு எனக்கு தேவையில்லை அப்பா, இளைத்தது போதும், என்னுடைய ஜீவாத்மா தேய்ந்தது போதும், இனி பிறவா நிலையை நீ தர வேண்டும் என்று சொன்னால், இறைவனே ஒரு முறையாவது உன் புன்முறுவலை அடியேன் காண ஆசைப்படுகின்றேன். முத்தா உந்தன் முகவொளி நோக்கி முறுவல் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானி. அந்த முறுவல் நகை எவ்வளவு சிறப்புக்குரிய அந்த சிரிப்பு, எம்பெருமானுடைய சிரிப்பு. புனித்த குருவமும், அந்த பாடல் தெரியுமா? நாவுக்கரசர் தேவாரத்தில் ஓதப்பட்ட பாடல். அந்த குமி சிரிப்பு, அதை காண எத்தனை எத்தனை தவம் இருக்க வேண்டும். இங்கே சொல்கிறார், அப்போது நாம் வந்து தரிசனம் செய்கிறோம், அம்பாள் சிரிக்கிறாள். ஆனால் அம்பாள் சிரிப்பதை நாம் யாராவது காண முடிகிறதா? இந்த ஊன் கொண்ட கண்ணால் அவள் சிரிக்கக்கூடிய அந்த குமி சிரிப்பை யாராவது இங்கே கண்டு தரிசித்ததாக இங்கே யாராவது வரலாறு உண்டா? உணர்ந்திருக்கிறீர்களா? உணர்வதில்லை. ஏன் உணர்வதில்லை? அப்ப மணிவாசகர் இங்க சொல்கிறார், முத்தா உந்தன் முகவொலி நோக்கி முறுவல் நகைக்கான அத்தா சால ஆசைப்பட்டேன். எய்த்தேன், இந்த பிறவியை எய்த்து வாழ்க்கையை நீ வைத்தாய். எவன் ஒரு விடத்தில் எதை வைக்கின்றானோ மீண்டும் அவனே வந்து அதை எடுத்தால்தான் அது சிறப்பு. வைத்தாய் வாங்கோய் வானோர் அறியா மலர் சேவடியான். இந்த வாழ்க்கையை நீ வைத்தாய், நீயே இந்த வாழ்க்கையை வாங்கிக் கொள்ளுமாறு வந்து எடுத்துவிடு. இனி ஒரு வாழ்க்கையை எனக்கு தராதே. என் கண்ணுக்கு எப்பொழுதும் உன்னுடைய புன்முறுவல் காணவே அதுக்கு ஆசைப்படுமாறு தூவு. வேற எதையும் இந்த கண்ணாகப்பட்டது பார்க்க வேண்டாம். எப்பொழுதும் சிவ சிந்தையை வைத்துக் கொண்டால், எப்பொழுதும் சிவமே சிவமே என்று என்னுடைய சிந்தையில் மனம் நாடிவிட்டு என்று சொன்னால், என்னுடைய பார்வையிலே சிவம் சிரிப்பதாகவே நினைத்து கொண்டு அந்த காட்சியை மட்டுமே என்னுடைய சிந்தையிலே வைத்து விடுவேன். நீ கூவி அழைக்கின்ற இடத்திற்கு போகவில்லை என்று சொன்னாலும் கூட உன்னுடைய முகவலி நோக்கி முறுவல் நகை காண ஆசைப்பட்டிருக்கிறேன். நீ எப்படி அதை கண்டுபிடிப்பாய்? நான் தான் ஏற்கனவே குருந்த மரக்காட்டில் நான் வந்தோடனே நீ என்னை பார்த்து சிரித்தாயே, அந்த சிரிப்பு எனக்கு தெரியுமே. நீ எங்கே சென்றாலும் உன்னுடைய சிரிப்பை மறவாமல் அடையாளம் கண்டு கொண்டு விடுவேன். அது கோப சிரிப்பா புன்முறுவலா என்று என்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். நீ சிரித்து கொண்டே இரு, அதை பார்த்து கொண்டே என்னுடைய கண் இருக்க வேண்டும் என்று ஊன் கொண்ட கண்ணை முதலிலே திருப்பெருந்துறையிலே ஆவுடையார் திருத்தலத்திலே ஊன் கொண்ட கண்ணால் புன்முறுவலை பார்த்த மாணிக்கவாசக பெருந்தகை அகக்கண்ணால் இறைவனை சிரிக்குமாறு ஆசைப்படுவதாக பதிவிட்டிருக்கிறார்.
நீ சிரிக்குமாறு உன்னை ஆணையிட முடியாது. நீ சிரித்தால் அதை கண்டு இந்த கண் ஆனந்த பயப்படும் என்று ஆசைப்படுகிறேன். என் ஆசையை எப்பொழுதாவது நிறைவேற்றிவிடு என்று கண்ணனுடைய உறுப்புக்கு ஆசையை தூவி விட்டதற்காக மணிவாசக பெருந்தகை இதை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று என்னுடைய சிந்தையிலே தோன்றிற்று. கையால் தொழுது உன் கலல் சேவடிகள் கழும தழுவி கொண்டு எய்யாதந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா என்ற வாயால் அடற்றி அலல் சேர் மெழுகு ஒப்ப ஐயா தரசே ஆசைப்பட்டு கண்டாயம்மானே ஐயாரா ஆரூரா ஐயாரா ஆரூரா ஆரூரா ஐயாரா ஐயா தரசே ஆசைப்பட்டு கண்டாயம்மானே. கையால் தொழுது உன் கடல் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் எம்பெருமான் என்று ஐயா என்றன் வாயால் அரேற்றி அழல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. இறைவனை பரிபூர்ணமாக நீ சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் மனம் மொழி மெய்களால் இறைவனை வழிபட வேண்டும். மனம் இறைவனை அடையுமாறு ஆசையை துவ வேண்டும். அது 3 உட்பொருளையும் சேர்ந்து கொடுத்தான் இந்த பாடலில். கையால் தொழுது உன் கடல் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெய்யினுடைய உருக்கம், மனம் மொழி மெய் 3ம் இறைவனை தொழ வேண்டும். அப்போ இந்த மெய்யாகப்பட்டது அவன் திருவடியை சிரத்திலே வைத்து இடைவிடாமல் அந்த திருவடியை தொழுது போற்ற வேண்டும். மெய்யாகப்பட்டது. ஐயா எந்தன் வாயால் அரேற்றி, மொழி வாயால் அரேற்றக்கூடிய நிலை மொழி. அடல் சேர் மெழுகு ஒப்ப மனம் உருக வேண்டும். இந்த மனமாகப்பட்டது மெழுகு எப்படி ஒழுகி ஒழுகி வருகிறதோ அதை போல நம் மனமாகப்பட்டது உருக வேண்டும் என்ற தன்மையில் மனம் மொழி மெய்களால் இறைவனை போற்றப்பட வேண்டும். அது 3ம் ஒன்று சேர்ந்து இந்த பாடலில் சூட்சமாக மணிவாசக பெருந்தகை நமக்கு அருளி அது 3ம் இறைவனை தேடி அடையுமாறு மெய்யையும் நம்மளுடைய மனதையும் நம் வாயையும் வாயில வருகின்ற மொழி இறைவனை தேடக்கூடிய வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் என்று 3த்தையும் நீங்கள் திருவாசகத்தில் எந்த பாடலை பாடுகிறீர்களோ இல்லையோ சிவபுராணத்தை பாடிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த கையால் தொழுது உன் கடல் சேவடிகள் என்ற பாடலை நீங்கள் ஓதுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனம் மொழி 3ம் உங்களுடைய நிலையிலிருந்து சற்று உணரும் தன்மை கிடைக்கப்பெற்று அந்த இறைவன் திருவடியே உங்கள் சிரத்தில் இருப்பதாக நீங்கள் உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு வாழ்நாளில் கிடைக்கும். அது எப்படி நாளைக்கே கிடைச்சிடுமா? நீங்கள் அந்த பாடலை தொடர்ந்து ஓதிக்கொண்டே வாருங்கள். உங்களுக்கு அந்த உயர்வை அந்த உணர்வை இறைவன் தன்னாலே கிடைப்பான். அதனுடைய அர்த்தம் தெரியலனா கூட பரவாயில்லை. கிட்டத்தட்ட 2015 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி என்னுடைய முதல் கன்னி பெச்சி திருநல்லூர் என்று அழைக்கப்படக்கூடிய பஞ்சநேஸ்வரர் ஆலயத்திலே இப்படி கருவறையிலே இறைவன் முன்னாடி சொல்லக்கூடிய பிச்சையை மணிவாசக பெருந்தகை மூலமாக பெற்றேன். அப்பொழுது இந்த திருவாசகத்தினுடைய முழு சாரமும் அடியனுக்கு இப்போ மட்டும் தெரியும்னா இப்பயும் ஒன்றும் தெரியாது. ஆனால் எப்படி இந்த பாடலை எனக்கு இறைவன் குருவாக இருந்து எனக்கு அருளினான் என்று இன்று நினைத்து பார்த்தால் அது வியப்பாக இருக்கிறது. அறிந்த அறியாமலேயோ திருவாசகத்தில் 658 பாடல் இருந்த பொழுதும் கூட என்னுடைய முதல் சொற்பொழிவிலே இந்த கையால் தொழுதூன் கலசவடிகள் கழும தழுவி கொண்டு எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அரேற்றி அழல்சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் மணிவாசக பெருமானே என்று சொன்னேன். 10 வருடத்திற்கு முன்னாடி சொன்னதை இன்று எவ்வளவு உயர்வை கொடுத்து
மனம் மொழி மெய்களால் உணரப்பட்டிருக்கிறேனோ இல்லையோ அதை சொல்வதனால் ஒரு உயர்வை பெற்று கொண்டிருக்கிறேன். இது மணிவாசகர் எப்படி இந்த சூட்சமத்தை முதல் சொற்பொழிவிலே எனக்கு தந்தான் என்று இன்று நினைத்து பார்த்தால் அது வியப்புக்குரிய விஷயமாகவே இருக்கிறது. அப்படி சூட்சமங்கள் நிறைந்த இந்த மனமொழி மெய்களால் நிறைந்த இந்த பாடல் நீங்கள் வாழ்வினாலிலே ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்கள் இல்லத்திலே நீங்கள் ஓதுவீர்கள் என்று சொன்னால் அந்த பாடல் உங்கள் வாழ்விலே இறை வாழ்க்கையிலே உயர்வை தந்து கொண்டே இருக்கும். இறை அனுபவத்தை பருகும் தன்மையை உங்கள் ஜீவாத்மா பெற்றுக்கொண்டே இருக்கும். இந்த பாடலை மறவாமல் உங்கள் இல்லத்திலே நீங்கள் ஓதி அந்த அனுபவத்தை சிவா அனுபவத்தை பெறுமாறு சிவகுமார் சொல்லல, மணிவாசகர் உங்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறான். இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் எதை கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்று நமக்குள் இறைவன் இன்று ஞானமாக நமக்கு தந்திருக்கிறான். திருச்சிற்றம்பலம். நம்ம ஐயாவினுடைய கருணையினால் கடைசியாக ஒரு 30 நிமிடம் கூட பேசிடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். 30 நிமிடத்தில் இதுவரை நீங்கள் ஞான மழையில் நனைந்தீங்களோ இல்லை ஞான துளியில் நனைந்தீர்களோ இல்லை இறைவனுடைய கருணையில் நனைந்தீர்களோ அது எனக்கு தெரியாது. இந்த 30 நிமிடத்தில் இங்கெல்லாம் எல்லோரும் வந்து அமர்ந்திருக்கிறோம். நிறைய பேர் அடியார் ஊர்வத்திலே வந்திருக்கிறார்கள், சில பேர் மானிடர்களாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இறைவனுடைய அந்த தனிப்பெரும் கருணையினால் இன்னொரு அற்புதமான சூட்சமங்களை இங்க மணிவாசக பிறகு இந்த திருவாசகத்தில் நமக்கு அருள் இருக்கிறார். அடியார்கள் என்று சொல்லும் பொழுது 4 விதமான அடியார்களை மணிவாசக பெருந்தகை சூட்சமமாக இந்த திருவாசகத்தில் நமக்கு அருள் இருக்கிறார். அந்த 4 விதமான அடியார்கள் எங்கெங்கே குறிப்பிட்டிருக்கிறார், என்ன சூட்சமமாக அவர்களை அடியார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ற சூட்சமத்தை தான் இறுதியாக நம்ம பார்க்க போகிறோம். நேரத்தினுடைய சூழ்நிலையை கருதி அந்த 4 விதமான அடியார்களுடைய சூட்சமங்களை மட்டும் இன்றைய பொழுதில் நாம் உணர்ந்து கொண்டு நிறைவு செய்வோம். 4 விதமான அடியார்கள். முதலிலே 4 விதமாக படிப்படியாக 4 விதமான அடியார்களை பதிவிட்டிருக்கிறான் மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே. திருவாசக முற்றோதல் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் திருவாசக 51 வரி பதிகங்களுடைய வரிகளை நீங்கள் ஓதும்போது கண்டிருப்பீர்கள். முதலிலே அடியார் என்று ஒரு நிலையை வெளிப்படுத்தியிருப்பான். நிறைய இடத்துல அடியாரை பற்றி குறிப்பிட்டிருப்பான். குறிப்பிட்டு பிரார்த்தனை 10 என்ற பதிகத்தில் 32வது பதிகமாக இருக்கக்கூடிய பிரார்த்தனை 10 அடியார்களுக்காகவே பாடப்பட்ட அந்த பதிகத்தில் அடியார் என்று அதில் குறிப்பிட்டிருப்பான். கூடி கூடி உன்னடியார் என்ற அந்த பதிகத்தினுடைய பாடலை அம்மையார் அவர்கள் ஓதும் பொழுது 32 பிரார்த்தனை 10 11வது பாடல். பிரார்த்தனை 10 என்று சொன்னால் 10 பாடல் தான் ஒரு பதிகத்தில் இருக்க வேண்டும். பிரார்த்தனை 10 மட்டிலே தான் 16வது பாடலாக நமக்கு வைத்திருப்பார்கள். அதில் ஒரு பாடல் இடைச்செருகலாக சொருகியிருக்கிறார்கள் என்று கூட ஒரு கருத்து அதில் பரவி இருக்கிறது. நமக்கு அதை பற்றி கவலைப்படாமல் 16வது பாடலாக பிரார்த்தனை 10. திருச்சிற்றம்பலம். கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் கலிப்பாராய் வாடி வாடி வலியாற்றேன் வட்டல் மரம் போல் நிற்பேனோ ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உருகி பெருகு நிற்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உருகி பெருகினுக்கு
ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே அருள் கலந்து. சிறப்பு. இந்த பாடலை நீங்கள் முழுமையாக கேட்டு அடியார் என்ற அடிப்படை நிலை, இந்த அடியார்கள் என்பது யார் என்ற அடிப்படை நிலையில் இதை வெளிப்படுத்தியிருப்பார். அடியேன் உங்களுக்கு 4 பாடல்களை இங்கே ஓத சொல்கிறேன். ஓத சொல்லிட்டு அதிலிருந்து நீங்கள் எந்த அந்த அடியார்களை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்று உங்கள் மூலியமாகவே அடியேன் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதல் பாடலை ஓடினார்கள். இந்த பாடலை எந்த அடியாரை பற்றி சொன்னால் என்று எனக்கு தெரியாது, நீங்கள் தெரிந்தால் சொல்லுங்கள், அதற்கான உட்பொருளை பார்ப்போம். அடியார் அடுத்தது இன்னொரு அடியாரை பற்றி சிவபுராணத்தில் சொல்கிறார் மணிவாசகர். அது எந்த அடியாரை பற்றி சிவபுராணத்தில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். சிறந்த அடியார் சிந்தனையுள் தேன்பூரி நின்று, சிறந்த அடியார் சிந்தனையுள் தேன்பூரி நின்று, பிறந்த பிறப்பு அறுக்கும் பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துளையாய் விண்ணோர்கள் ஏத்த நிறங்கள் ஓர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எவ் பெருமான் வல்வினையேன் தன்னை. இந்த இரண்டாவது பாடல் இதில் எந்த அடியாரை குறிப்பிட்டிருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னொரு பாடல் வேறு எந்த அடியாரை அதிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்று பார்க்கலாம். பிரார்த்தனை 10. வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என்னை அருளார் ஆண்டாய் அடியே நிடற்களைந்த அருமாறுமுதே அமுதே அருமாமணி மூர்த்தி தூண்டா விளக்கில் சுடரணையாய் தொண்டனே கூண்டாங்கொள் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே. வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி எனையருளாய் ஆண்டாய் அடியே நிடற்களைந்த அமுதே அருமாமணி மூர்த்தி தூண்டா விளக்கில் சுடரணையாய் தொண்டனேக்கும் உண்டாங்கள் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே. மூன்றாவது பாடல் ஓதினிலும் ஒரு அடியாரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அது எந்த அடியார் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். 4வது பாடலில் ஒரு அடியாரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். சார அருள் ஒன்று இன்றியே தந்தாயண்டு தமரெல்லாம் அகரானென்றார் அடிகேனோ அயலார் போல அயல்வேனோ சீரருளால் சிந்தனையை திருத்தியாண்ட சிவலோக பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே. சீரார் அருளால் சிந்தனையை திருத்தியாண்ட சிவலோக பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே. நமசிவாயம். சிறப்பு. 4 பாடல்கள் இங்கே ஓதப்பட்டிருக்கிறது. 4 பாடல்களில் 4 விதமான அடியார்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் மணிவாசக பெருந்தகை சூட்சமமாக. நீங்கள் கேட்ட அந்த 4 பாடல்களை எந்த 4 விதமான அடியார்கள் என்று யாருக்காவது இங்கே தெரிந்தால் அடியன் தெரிந்து கொள்கிறேன்.
4 பாடல்களில் 4 விதமான அடியார்களை குறிப்பிட்டிருந்தான். சொல்ல முடியுமா யாராவது? முதல் பாடல் ஓதப்பட்டது, கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய், வாடி வாடி வடியற்றேன் வற்றல் மரம் போல் நிற்பேனோ, ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உள் உருகி பெருகினுக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே. முதலிலே அடியார் என்று யார்? அடிப்படை அடியார் என்றால் யார்? அடியார்கள் எதை விரும்புவார்கள்? அடியார் நாடி செல்கின்ற இடம் எது? அடியார் என்று சொன்னால் வெறும் சிவச்சின்னங்களை அணிந்து கொண்டு ருத்ராட்சத்தையும் விபூதியும் அணிந்து கொண்டு கையிலே திருமுறை வைத்துக்கொண்டு சுற்றி திரிந்தால் அவர் அடியாரா? அடியார்கள் விரும்பியது யார்? அடியார்கள் எதை விரும்புவார்கள்? எங்கெல்லாம் அடியார் திருக்கூட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து சேர வேண்டும் என்று விரும்பியதுதான் அடியார். அவர்கள்தான் அடியாராக இருக்க முடியும். அதைத்தான் இங்க சொல்றார், கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய். அவனை பற்றி கூடி கூடி பேசி சிவ அனுபவத்தை பருகி தெளிந்து அந்த உணர்வை பெறக்கூடிய தன்மை பெறுகிறவள் அடியாராக இருக்க முடியும். இங்கே வந்துட்டோம், திருவாசகத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய சிந்தையெல்லாம் மணி 1:15 ஆயிட்டது, 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடணும். 1:30 மணிக்கு நமக்கு உணவு கொடுத்தா 2:30 மணிக்கு தான் நம்ம திருப்பி ஊர் போய் சேர முடியும். அப்படி நினைக்கக்கூடிய சிந்தையில் நாம் இருப்பதை இந்த ஞான மழையில் நனைந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்மளுடைய எண்ணம் எல்லாம் சிவமும் மணிவாசகரும் திருவாசகத்தை தவிர வேறு எந்த சிந்தையும் இல்லாமல் தவ கோலத்தில் தவ நிலையில் இந்த திருவாசகத்தினுடைய உட்பொருள் எல்லாம் நீங்கள் உணர்ந்து இந்த ஆன்மா உருகும் தன்மையை, சிவ அனுபவத்தை பருகும் தன்மையை பெற்று அந்த அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவன் அந்த நிலையை அடைந்தாலும் கூட அந்த ஒரு அடியாருக்காக சிவபெருமானே இங்க வந்து எழுந்து அருளும் பொழுது அந்த இறை அனுபவத்தை சிவ அனுபவத்தை பெறக்கூடிய அடியாராக நாமும் அவனோடு கூட சேர்ந்து விடுவோம். இது அடிப்படை தன்மை கொண்ட அடியார். அடுத்ததாக ஒரு அடியார் சொல்றார் சிவபுராணத்துல, சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்றுன்னு சொல்றார். இப்ப அடியார் என்று நாம் அடியார் திருக்கூட்டத்தில் வந்த பிறகு இந்த அதுல சிறந்த அடியார் யார் என்று மணிவாசக பெருந்தகை சொல்றார். அடியாருக்கு அடுத்த நிலை சிறந்த அடியார். அந்த சிறந்த அடியார் யார்? இந்த சிவ அனுபவத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அவன் சிந்தனையில் இந்த இறை அனுபவத்தை உள்ளே செலுத்தி அதிலே ஊறி இருக்கக்கூடிய தன்மையை எவன் பெறுகிறானோ அவன் சிறந்த அடியார். செவி வழியாக கேட்டு மனதிலே கிடக்காமல் இந்த செவி வழியாக விடுவதல்ல சிவ அனுபவம். இறை அனுபவம் செவி வழியாக கேட்ட பின் மனதை அடைந்து மனதிலே இருந்து ஆழ்மனது சென்று ஆழ்மனதை கடந்து சித்தத்திலே இருக்கக்கூடிய சிவத்துக்கு பாலாபிஷேகம் செய்கின்ற இறை அனுபவமாக உள்ளே சென்று சேர வேண்டும். அந்த சிவ அனுபவம் நம்மளுடைய சிந்தையிலே ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். திருவாசகத்துக்கு போயிட்டு வந்தாயே, என்ன நீ கற்றுக்கொண்டாய்? இன்னைக்கு என்ன சொன்னார்கள்? அது என்னமோ சொன்னாங்கப்பா, அந்த நேரத்தில் நல்லா தான் இருந்துச்சு, அப்புறம் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த சிவ அனுபவம் தேனூறி நின்றாமல் ஊறி நிற்காமல் அது அப்பொழுதே துடைக்கப்படுகின்ற நிலையில்தான் இந்த ஜீவாத்மா மானிட சட்டையை தாங்கி இருக்கிறது. எப்பொழுது இந்த சிவ அனுபவத்தை தேங்கி நம்மளுடைய ஆன்மாவிலே கலக்கப் போகின்றோம், எப்பொழுது இந்த இறை அனுபவத்தை இந்த மானிட சட்டைக்கு நாம் தரப்போகின்றோம், இறைவனே நீயே எழுந்த அருளே பிறகும் கூட இதை உணராமல் ஜடமாக வல்லவா இந்த தேகம் இருக்கிறது, என் செவி இரும்பினும் வலிதாக இருக்கிறது, என்னுடைய சிந்தை கரடு முரடாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, எது நடந்தாலும் என்ன, இந்த இறை அனுபவம் மீண்டும் கிடைக்குமா, இந்த சிவ அனுபவத்தை மீண்டும் பருகுமாறு இந்த நேரத்தை இறைவன் எனக்கு கொடுப்பானா,
இந்த இறை அனுபவம் முழுக்க எனக்குள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை வெளியே அனுப்பாமல் இதை நான் சேகரித்துக் கொள்ளவா வைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த இறை அனுபவத்தை எனக்குள் அது ஊறி 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 என்னுடைய செவியும் கண்ணும் நாவும் இறைவனே நீயே வந்து என்னை அடையுமாறு செய்ய வேண்டும் என்றல்லவா இந்த ஜீவாத்மா ஏங்கி தவிக்க வேண்டும். நாம் சென்று இறைவனிடம் அடைக்கலமாக புக முடியாது. அவன் எங்கே இருப்பான் என்று நமக்கு தெரியவும் தெரியாது. அப்ப நான் சென்று இறைவனிடம் அடைக்கலமாக புக முடியாது என்று சொன்னால் நாம் கொண்டுகின்ற பக்தியின், நாம் அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாய் அவனையே நினைந்து 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 உருகும் தன்மையை இந்த ஜீவாத்மாக்கு பெற்ற அடிப்படை காரணமாக நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே சிவன் வந்து உன்னிடம் அடைக்கலமாக புகுமாறு உன் ஜீவாத்மாவை தந்திட வேண்டும். சிவம் உன்னிடம் அடைக்கலமாக வர வேண்டும். நீ தேடி சென்று அவனை அடைக்கலம் பண்ணாமல் உன்னை அடைக்கலமாக கொடுத்து விட முடியாது. உருகவே மாட்டனது. எவ்வளவு திருவாசகத்தை படித்தாலும் அந்த வார்த்தைகள் கண்களில் இருந்து ஒரு நீர் சொட்டு கூட வராமல் ஏதோ ஒன்று சொல்கிறார்கள் என்று செவி வழியாக மட்டும் கேட்கக்கூடிய நிலையிலேயே இந்த ஜீவாத்மா பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அப்படி இருந்து இது என்னையா பயனு? இந்த அழுக்கு நிறைந்த இந்த உடல், இந்த பிறந்து சிவத்தை நினைந்து உருகாமல் இந்த பறவை என்னையா பயன் எடுத்துட்டு போகிறது? இதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். இறைவனே எங்கே இருந்த என்னை? நேற்று மண்டல மாணிக்கத்துக்கு சென்று வந்திருந்தேன். அந்த மண்டல மாணிக்கத்தில் நம்மளுடைய நால்வர் பெருமக்கள் பிரதிஷ்டை நம்ம உங்க குரு கோடு கலந்து பேசி அந்த தேதியை நிர்ணயம் செய்தோம். அடியேன் ஒரு தேதியை சொன்னேன், ஐயா ஒரு தேதியை சொன்னால், ஆனால் இரண்டும் இல்லாமல் அங்க மணிவாசகர் வேறொரு தேதியை குறிப்பிட்டிருந்தார். ஐயா அவர்கள் கூட அங்கு குடமுழுக்கு விழா இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் எதுவும் நம் கையில் இல்லை. எல்லாம் மணிவாசகர் என்ன செய்கின்றானோ, நால்வரும் கூடி என்ன செய்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நாங்கள் இருவரும் இருந்தோம். 9 மற்றும் 10 அங்கே பிரதிஷ்டை விழா மண்டல மாணிக்கத்திலே. அந்த ஐயா யார் என்று எனக்கு தெரியாது. அண்ணாமலையில் என்னை வந்து சந்தித்தார். நால்வரை நீங்கள் அங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளை பிறப்பித்தார். மணிவாசகர் கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தலத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே அந்த ஆலயம் சிதலமடைந்திருக்கிறது. அது பிரசித்தி பெற்ற அந்த ஆலயத்திலே இறை உணர்வை, இறை அனுபவத்தை, சிவ அனுபவத்தை முழுமையாக இந்த தேக சட்டைக்கு கிடைத்தது, உணர்வாக பெற்றது. நால்வரை அங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று அடியேனும் ஐயாவும் கூடி பேசி அன்றே முடிவு செய்தோம். நால்வரை செய்வதற்கு தயாராகி அண்ணாமலையிலே அவர்கள் இங்கே வருவதற்கு தயாராக அமர்ந்திருக்கிறார்கள். அந்த தேதியை உங்கள் ஐயா மூலியமாக அறிவிப்பார்கள். ஏப்ரல் 9 மற்றும் 10 2 நாட்கள் அங்கே பிரதிஷ்டை செய்கின்ற விழா நடக்கிறது. எப்படி நடக்கக்கூடியது இந்த அதிசயம்? அருப்புக்கோட்டையிலே சொன்னால் செய்வதற்கு எத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள்? இந்த பிரபஞ்சத்திலே எத்தனை கோடி பேர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்? எங்கேயோ பிறந்த என்னை மணிவாசகருடைய கட்டளைக்கு இணங்க என்னை அழைத்து அங்கு நால்வரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று பிச்சையாக இறைவன் எனக்கு கருணையாக பொழிந்திருக்கிறானே. உணர்வுகள், இறை உணர்வுகள் வராமல் இந்த தேகம் இருந்து பயன் என்ன? அந்த சிவ அனுபவத்தை பருகி கண்ணீர் மல்காமல் இந்த ஞான மழையில் நனைந்து பயன் என்ன? எப்பேற்பட்ட பிறப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்? எப்பேற்பட்ட பிறப்பை பிறந்து உலக இன்பத்தை சுவைத்து 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 சிற்றின்பங்களையே நாடி அதிலேயே நாம் விழுந்து 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 பிறந்து அவையெல்லாம் இன்று மறக்குமாறு செய்து சில மணி நேரமாவது அவனை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு அருளி சில மணி நேரமாவது அந்த திருவாசக வார்த்தைகளை செவிவழியாக இன்று நமக்கு பாக்கியமாக, கருணையாக, பிச்சையாக அவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை நினைத்து நம்மளுடைய தேகம் உருக வேண்டாமா? நமக்கு கண்ணீர் வர வேண்டாமா? நாம் திருக்கரங்களில் திருவாசகம் கொடுத்து நாவிலே அமர செய்யும் அளவிற்காக நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம். இதையெல்லாம் உட்பொருள் எடுத்து சொல்வதற்காக நாம் தவமா செய்திருக்கிறோம். எந்த தவமும் செய்யவில்லை, எந்த புண்ணியமும் செய்யவில்லை. உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு சிற்றின்பங்களை நாடி சுற்றி திரிந்த ஒருவனுக்கு
இன்று உங்கள் முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் பிச்சையாக, கருணையாக, அருளாக வாரி வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் இதைவிட இந்த பிறவி இருந்து என்னையா பயன்? இதைவிட சிவத்தை நீ உணராமல் இருந்து என்ன பயன்? கிடைத்த இந்த சிவ அனுபவத்தை நினைந்து உருகி கண்ணீர் வராமல் இது தேகம் இருந்து என்ன, இல்லாமல் போனால் என்ன? செவி என்பது எவ்வளவு இரும்பினும் வலிதாக இருக்கிறது. அவனை கேட்ட பொழுது கூட இது உருகவில்லையே. திருவாசகத்தை வார்த்தைகளை உள்வாங்கி கூட இந்த மனம் உருக மாட்டனது. மணிவாசகர் அற்புதமாக சொல்றார், சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று. சொல்லப்பட்ட இந்த இறை அனுபவத்தை உங்கள் சிந்தையிலே நிரந்தரமாக சேகரித்து வைத்து அந்த சிவ அனுபவத்தை முழுவதாக தேக்கி வைத்து அதிலேயே நீங்கள் மூழ்கி கொண்டிருக்க வேண்டும். உலக வாழ்க்கை இருக்கட்டுமே, உலக வாழ்க்கையை முற்றிலும் தொடர்ந்து இறை அனுபவத்தை மட்டுமே சுவைக்கக்கூடிய பிறவியை நாம் எடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த இறை அனுபவத்தை சேகரித்து வைத்துக் கொள்ளும் அளவுக்காவது நம்மளுடைய ஜீவாத்மா இருக்க வேண்டாமா? என்றோ எப்பொழுதோ சிறு வயதிலேயே என் தாய் சொல்லிக் கொடுத்த அந்த திருவாசகம் இன்று அந்த இறை அனுபவத்தில் தேக்கி வைத்ததன் ஒரு துளி காரணமாக இன்று இத்தனை பதிகங்களுடைய உட்படை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அந்த இறை அனுபவத்தை, சிவ அனுபவத்தை நீங்களும் சேகரித்து வைத்து அடியார் என்று வெறும் முற்றோதலில் வந்து வார்த்தைகளால் செவி வழியாக கேட்டு வார்த்தைகளால் நாவிலால் உச்சரிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி செவி வழியால் நீ சேகரித்து வைத்த இறை அனுபவத்தை நினைந்து உருகக்கூடிய தன்மை கிடைக்கப் பெற்றால் அடியாரிலிருந்து சிறந்த அடியார் நிலைக்கு நீங்கள் உயருவீர்கள். சிறந்த அடியார். அடுத்தது சிறந்த அடியாரிலிருந்து மெய்யடியார் என்று ஒரு நிலைக்கு சொல்கிறார் மணிவாசக பெருந்தகை. 3வது பாடலிலே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளால். மெய் அடியார். அப்ப சிறந்த அடியாரிலிருந்து மெய் அடியார் யார்? அந்த சிவ அனுபவத்தை, இறை அனுபவத்தை சேகரித்து வைத்து அதை நாள்தோறும் அதனுடைய இறை அனுபவத்தை பருகி 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 அந்த சிவ அனுபவம் எனக்குள் ஊறி 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 அது முழுக்க முழுக்க மெய் எல்லாம் சிவ அனுபவத்திலேயே திளைத்து இந்த மெய் அனுபவத்தை உங்கள் முன்னாடி உட்பொருளாய் நின்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய தன்மைக்கு உயர்வு பெற்றால் சிறந்த அடியாரிலிருந்து மெய்யடியார் என்ற பக்குவத்தை அந்த ஜீவாத்மா பெறக்கூடிய தன்மையை பெறும். அந்த மெய்யடியார், இந்த மெய்யடியார் என்ற தன்மை நாளிரவில் சிவத்தை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அது தந்த பிறகு சிவமே 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 என்று எக்கணமும் எப்பொழுதும் மாறாமல் சிவ அனுபவத்தை மட்டுமே நீ சொல்லி சொல்லி பழகி உன்னுடைய நாவெல்லாம் உதிர்க்கின்ற வார்த்தையெல்லாம் திருவாக்காக மாறி திருவார்த்தையாக மாறி அந்த இறை அனுபவத்தை முழுமையாக பருகி பருகி பருகிய பின் நீ அவனுடைய தமரடியாராக உயரக்கூடிய தன்மை பெறும். இது இறை அனுபவத்தினுடைய சாரமாக படிப்படியாக படிநிலையை மணிவாசகர் சூட்சமமாக சொன்ன திருவாசகத்தின் 4 விதமான அடியார்கள். இதை உங்களுக்கு புரியுமாறு ஒரு உதாரணத்தோடு அடியேன் சொல்கின்றேன். அடியாருன்னா யார்? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளியிலே சென்று அட்மிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்ல நுழைவு சீட்டு நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே போய் சென்று நாம் கேட்ட பிறகு நுழைவு சீட்டு நமக்கு கிடைத்துவிடும். நம் பள்ளி நம்மளுடைய மாணவன் இந்த பள்ளியிலே சேர்க்கப்பட்டான் என்று ஒரு அட்மிஷன் கிடைத்துவிட்டது. அதுதான் இந்த திருவாசகம் என்னும் பள்ளியிலே நீங்கள் எல்லாம் வந்து அமர்வதற்கு இந்த ருத்ராட்சமும் இந்த சிவச்சின்னமும் ஒரு அட்மிஷன் முதலிலே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிக்குன்னு ஒரு சீருடை இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு சீருடை. அதே போல சிவப்பள்ளியில் சேர வேண்டும் என்று சொன்னால் சிவப்பள்ளியினுடைய சீருடை மாணவனாக நீ இருப்பதற்கு இந்த ருத்ராட்சமும் இந்த திருநீரும் சிவப்பள்ளியில் சேர்வதற்கான நுழைவு சீட்டு சிவ கருணையினால் உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது கிடைச்சாச்சு. அடுத்தது கிடைச்ச பிறகு இந்த நம்மளுடைய பிள்ளையை அந்த பள்ளியில் அட்மிஷன் போட்டு வந்து விட்டால்
நம்மளுடைய மாணவன் அந்த வகுப்பிலே 30 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் ஒருவருத்திற்குத்தான் வகுப்பு லீடர் என்று சொல்லுவாங்க, கிளாஸ் பீப்புள் லீடர். வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் மாணவனாக இருப்பான். அந்த வகுப்பிலே அவன்தான் முதல் மாணவனாக தேர்வு செய்வான். அந்த கிளாஸ் பீப்புள் லீடர் என்று சொல்லக்கூடிய அந்த கிளாஸ் பீப்புள் லீடராக ஒருவனுக்குத்தான் கிடைக்கும். 10 பேர் இங்கே வந்து அமர்ந்தாலும் ஒருவனுக்கு மட்டும்தான் உருகும் தன்மையை சிவக்கருணையினால் கிடைக்கப் பெறுகிறது என்று சொன்னால் அவன்தான் சிறந்த அடியார். இதிலெல்லாம் பள்ளியிலே வந்து சேர்ந்து அந்த வகுப்பிலே முதல் மாணவனாக வருபவன் சிறந்த அடியாராக மாறுகிறான். சிறந்த அடியாராக மாறிய பின் படிப்படியாக அவன் படித்து கொண்டே வருகிறான் அந்த பள்ளியிலே. அந்த பள்ளியில் உச்ச வகுப்பு 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ எது இருக்கிறதோ அந்த வகுப்பு வரும்பொழுது அவன் மொத்த பள்ளிக்கே மாணவ தலைவனாக வருகிறான். ஸ்கூல் பீப்புள் லீடர் என்று சொல்வார். பள்ளி மாணவ தலைவனாக ஒருவனுக்குத்தான் கிடைக்கும். அப்படி சிறந்த அடியாரிலிருந்து அவன் படிப்படியாக வந்து 12ஆம் வகுப்பு வரும் பொழுது அவன் பள்ளிக்கே மாணவ தலைவனாக வருவதுதான் மெய்யடியார். ஒரு 10 பேருக்கு மட்டும் அடியாராக உயர்ந்தவன், சிறந்த அடியாராக இருந்தவன் பல ஊர்களுக்கு சென்று இந்த திருவாசகத்தை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றால் அவன் மெய்யடியாராக, சிறந்த அடியாரில் இருந்து மெய்யடியாராக வரக்கூடிய தன்மையை பெறுவான். மெய்யடியாராக மாறி காலப்போக்கில் அதே சிவத்தோடவே அவன் பயணித்து வெளியே சென்று பல திருவாசக பட்டங்களையெல்லாம் பெற்று பல தேவார பட்டங்களை பெற்று மீண்டும் அந்த பள்ளிக்கு முதல்வராக அவன் வந்துவிட்டால் அவன் தமரடியாராக மாறுவான். அப்ப சிவப்பள்ளியில் வெறும் அட்மிஷன் நுழைவாயில் கிடைத்த ஒரு அடியார் சிறந்த அடியாராக மாறி மெய் அடியாராக மாறி சிவத்தோடவே தமர் அடியாராக மாறக்கூடியவன். தமரடியாக மாறியவர்கள்தான் 4 பெருமக்கள், 63 நாயன்மார்கள், 9 தொகடியார்கள், 18 சித்தர்கள், சந்தான குரவர்கள், பஞ்சபூதங்கள், இருக்கக்கூடிய ரிஷிகள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், இன்று வரை இருக்கக்கூடிய சிவத்தை தவநிலையில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் இவர்கள் எல்லோரும் தமரடியாராக மாறக்கூடிய தன்மையை பெறுகிறார்கள். அந்த நிலைத்தான் நீங்களும் எந்த அடியாராக இருக்க வேண்டும் என்று உங்கள் ஆத்மாக்கே இங்கே விட்டு விடுகிறேன். நீங்கள் அடியாராக இருக்க வேண்டுமா? சிறந்த அடியாராக இருக்க வேண்டுமா? மெய் அடியாராக மாற வேண்டுமா? சிறந்து அதை தாண்டி தமர் அடியாராக மாற வேண்டுமா? எந்த அடியாராக நீங்கள் இருக்க வேண்டும், எதை நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ உங்கள் விருப்பத்தை மணிவாசக பெருந்தரை இன்று எழுந்தருளி திருவாசகத்தின் மூலமாக அந்த விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவான். நீங்கள் எந்த அடியாராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். அந்த அடியாராக எம்பெருமான் எழுந்து உங்களுக்கு அதை மாற்றுவான். அந்த நிலையில் சிவ அனுபவத்தை, இறை அனுபவத்தை இன்று ஞான மழை என்று நமக்கு கொடுத்த அந்த தலைப்பிலே மணிவாசக பெருந்தகை எழுந்தருளி இன்று ஞானத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை அடியேன் உணர்கிறேன். நீங்களும் உணர்கிறீர்களா? மழையில் நனைந்தீர்களா என்று உங்களைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய அந்த பெருங்கருணை நமக்கு இன்று வாரி வழங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு வந்தோம். நேரத்தினுடைய சூழ்நிலையை கருதி அதை இன்று சொல்ல முடியாமல் போனாலும் நம்மளுடைய ஐயா அவர்கள் சென்ற முறை இங்கே வந்த பொழுது மணிவாசக பெருந்தகை 5 முறை இந்த பிரபஞ்சத்தில் மணிவாசகருக்காக சிவபெருமான் ஓடி வந்தார் என்று நான் சொன்னேன். அதனுடைய சிந்தை நம்மளுடைய குருவான ஐயாவுக்கு சிந்தையிலே தோன்றிற்றோ என்னவோ. சிவகுமாரை எப்படியாவது 5 முறையாவது இங்கு அருப்புக்கோட்டை அடியார்களுக்கு அழைக்க வேண்டும் என்ற சிந்தையில் தோன்றிற்றோ. 4 முறை என்னை அழைத்து விட்டார். இன்னும் 1 முறை அவர் அழைத்தால் 5 முறை இந்த பிரபஞ்சத்தில் சிவபெருமான் மணிவாசகருக்கு வந்ததை போல 5வது முறையும் ஐயாக்காக 5வது முறையும் அழைத்தால் நிச்சயம் இங்கே வந்து அருப்புக்கட்டை அடியார்களோடு கலந்து விடுவேன் என்ற அந்த நிலையையும் அடியேன் வெளிப்படுத்தி நம்மளுடைய ஞான குருவான மணிவாசக பெருந்தகை எவ்வளவு ஞானமாக இந்த திருவாசகத்தில் எளிமையாக நமக்கு தந்து அந்த கருணையை பொழிந்து நம்மை அருளை பெறுமாறு நமக்கு இங்கே கட்டளையிட்டு நம்மை எல்லாம் அமர வைத்து அந்த இறை அனுபவத்தை நமக்கு பொழிய வைத்திருக்கிறான். அந்த அனுபவம், அந்த சிவ அனுபவத்தை நாம் பருகி பருகி பருகி
இறை அனுபவத்தோடு இறைவனுடைய திருவடியிலே சென்று தஞ்சம் அடைவதற்கு ஏதுவாக நம்மளுடைய ஆத்மாவை பக்குவத்தை படுத்தி அந்த பக்குவ நிலையை இறைவனை அடையுமாறு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பு அளித்ததற்காக உங்கள் அனைவரையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து இந்த கோயில் நிர்வாகமான அந்த ஐயாவும் அம்மாவையும் அவர்களை வணங்கி போற்றி மகிழ்ந்து உங்கள் குருவான ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி இந்த மண்டல மாணிக்கம் 9 மற்றும் 10 அந்த குடமுழுக்கு நம்மளுடைய பிரதிஷ்டை நாலு பெருமக்கள் பிரதிஷ்டை நிலையில் ஐயா அவர்கள் சொல்வார்கள். நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து அங்கே நால்வரை மிகப்பெரிய ஒரு விழாவாக எடுத்து விழா கோலம் பூண்டு அந்த நால்வரை நம்ம பிரதிஷ்டை செய்ய வேண்டும். உங்கள் குருவானவர் அதற்கான விளக்கத்தை எல்லாம் அவர் எப்படி நம்ம செய்யணும் இன்னும் அவர்கிட்ட நம்ம கலக்கலை. நேற்று அங்கே மண்டல மாணிக்கத்தை ஐயா கிட்ட மட்டும்தான் கலந்துட்டு வந்தோம். இன்னும் அதை பற்றி பேசுவது நேற்று இரவு நாங்கள் சந்திப்பதாக இருந்தது. நேரம் அதிகமாக இருந்த காரணத்தினால் ஐயாவை சந்திக்க முடியாமல் போனது. அதனால் அவரோடு கலந்து பேசிய பிறகு ஐயா அவர்கள் உங்களுக்கு எப்படி அதை செய்ய வேண்டும் என்று அறிவிப்பார்கள். நீங்கள் எல்லோரும் அதன் உடன் பயணித்து வந்து அந்த 4 பிரதேசமற்றங்களை கலந்து கொள்ளுமாறு மண்டல மாணிக்கத்தில் எழுந்தருளிய கைலாசநாதரும் அரும்பவள நாகியும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் வந்து அந்த இறையருளையும் குருவர்களையும் அன்று பெற்று 4 பெருமக்களோடு நாம் செல்வோம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரும் வீழ்ந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். நமசிவாய். கையால் தொழுதும் கடல் சேவடிகள் கழும்ம தழுவி கொண்டு எய்யாது எந்த தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயாலருற்றி அழல் சேர் மெழுகுவப்பான் ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் மணி வாசக பெருமானே. முந்திய முதல் நடு இறுதியும் மூவரும் அறிகளர் யாவர் மற்றறிவார் விரலியும் நீயும் நிலடியார் பழங்குடில் தோறும் கேளும் தருளிய பரணே செந்தழல் பூரைத்திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே சந்தழல் பூரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அரகர நம பார்வதி பதையே. அரஹர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். நமசிவாய நமசிவாய நமசிவாய. இங்கு நமக்கு சிறந்த ஒரு உரையாற்றிய ஐயா திரு எம் சிவகுமார் அவர்களுக்கு நம்முடைய குழுக்களின் சார்பாக மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாச பதிகங்கள் எவ்வாறு வரிசைப்படுத்தப்பட்டு அதற்குரிய நாமங்கள் எவ்வாறு சூட்டப்பட்டன என்ற அந்த அருமையான ஒரு தொகுப்பினை நமக்கு வழங்கினார்கள். அதோடு மட்டுமல்லாது ஒரு பதியத்திற்கும் அடுத்த பதியத்திற்கும் உள்ள தொடர்ச்சி எவ்வாறு அமைகிறது அது பெயர் காரணத்தை மிக சிறப்பாக நமக்கெல்லாம் எடுத்து எம்பினார்கள். அதற்காக நாம் இறைவனுக்கும் நமக்கு சொற்பொரு காட்டிய ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
அடுத்ததாக அடியார்களுடைய நிலை என்று சொல்லும்போது அடியார்கள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அடியார், சிறந்த அடியார், மெய் அடியார், தமிழ் அடியார் என்றெல்லாம் நமக்கு வரிசைப்படுத்தி இந்த மேன்மையான நிலையை நாம் பெற வேண்டும். இறைவனுடைய ஞானத்தை பெற்று ஞான பிரகாசமாக நாம் விளங்க வேண்டும். அவர் ஞான பிரகாசமாக இருந்து ஒரு ஒளி வீசிலே சிவப்பிரகாசமாக நாம் மாற வேண்டும். சிவசிவ என்கிறார் தீவிரையாளர், சிவசிவ என்கிற தீவிரை மாறும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவார். சிவசிவ என்ற சிவகதி தானே, அந்த சிவகதி தான் அந்த சிவப்பிரகாசமாகும் நிலை. ஆகவே இந்த அரிய வாய்ப்பிலே கலந்து கொண்ட அடியவர்களுக்கு சிறந்ததொரு கருத்துரைகள் வந்து சேர்ந்தன. அந்த வகையில் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றி பிறர்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரை மேல் வந்தருளி தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணங்கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்பால் தொல்புகளை பற்றி பரவசத்தை பற்றரணம் பற்றுவான் பற்றிய வேறானந்தம் பாடுது காணமானாய். இந்த அம்மானாய் இந்த திருப்பதியுடைய நிறைவு பருவத்திலே நாம் எவ்வாறு அந்த ஆனந்தத்தை பெற முடியும் என்பதை மிகச் சிறப்பாக மாணிக்கவாசு பெருமான் நமக்கு அருளியுள்ளார்கள். அந்த வகையிலே நாம் ஞானமலையிலே நனைய வந்தபோது அது ஞானமலை ஆலங்கட்டி மலையாக விழுந்தது என்பதை தெரிவித்து கொண்டு அந்த ஆனந்த வெள்ளத்தை நினைந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆனந்தத்திலே நனைந்து ஊற வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக நமக்கு அருளியுள்ளார்கள். ஆகவே இந்த வாய்ப்பை நல்கிய ஸ்ரீ ஜோதி பாலபத்திர காளியம்மன் அருளோடு இந்த நிறுவனத்தை சிறப்பாக இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய நிறுவனர், புரவலர், அறங்காவலர் அவர்கள் குடும்பத்தாருக்கு மிகுந்த நன்றினை தெரிவித்து கொண்டு கலந்து கொண்ட அடியவர்கள் மற்றும் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை திருமணத்திலிருந்து வந்து கலந்து கொண்ட அடியவர்கள், கைலாய வைத்திய அடியவர்கள் மற்றும் நம் தொடர்புள்ள குழுவை சார்ந்த அனைவருக்கும் மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உங்களுக்காக கூறப்பட்டாலும் நாம் அனைவரும் ஒருவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஒருவர் தான் இறைவனாகிய நம் எம்பெருமான். எனவே அவருக்கு நாம் நன்றி கூற மிகுந்த கடமைப்பட்ட உள்ளவர்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இத்துடன் இந்த நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.